என்ன ப்ரோ, இன்னும் அதே பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறது, சாயங்காலம் 6 மணிக்கு டயர்டாக வர்றது, மாதம் கடைசியில் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் பார்க்கறது. போதுமா? இது போதுமா உங்களுக்கு? ஐயோ, இதுதான் என் தலையெழுத்து. நான் ஒரு மிடில் கிளாஸ், என்கிட்ட அவ்வளோ பவர் இல்லை, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்க போறீங்க? தூய குப்பை. நீங்கள் சிறந்தவராக தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் படையின் அவமானம் ப்ரோ, என் பார்வையில இருந்து. வெல்கம் டு மணி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 7 ரகசியங்கள் வெறும் ஃபினான்ஷியல் டிப்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இந்த வீடியோ முடிவுல நீங்க பணத்தை பார்க்குற விதமே மாறப்போகுது. ரெடியா? ப்ரோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா சேவிங்ஸை விட இன்கமை இன்க்ரீஸ் பண்றது தான் எப்பவுமே பெட்டர். ஏன்னா நீங்க எவ்வளவு சேவ் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ நீங்க 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வைப்போம். நீங்க கஞ்சத்தனம் பண்ணி பட்டினியா கிடந்து ஒரு ட்ரெஸ் கூட எடுக்காம இருந்தா கூட மேக்சிமம் எவ்வளவு சேவ் பண்ணலாம்? 30,000 தான். அதுக்கு மேல ஒரு பைசா கூட முடியாது. ஆனா உங்க இன்கமை 3 லட்சமா ஆக்குறதுக்கு லிமிட் இருக்கா? கிடையாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 3 லட்சத்துல 1 லட்சம் நீங்க தாராளமா செலவு பண்ணலாம். பிடிச்ச ஹோட்டல்ல சாப்பிடலாம், டிராவல் பண்ணலாம். அப்படி செலவு பண்ணிட்டு கூட 2 லட்சத்தை உங்களால சேவ் பண்ண முடியும். இங்க தான் நீங்க மைண்ட் செட்டை மாத்தணும். எனக்கு இந்த Dress வேணும், ஆனா என்கிட்ட காசு இல்ல, ஐ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்னு அழுதுட்டு இருக்காம, இதை வாங்க நான் என்ன செய்யணும், ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட் அப்படின்னு உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. எங்க இருக்கும்போது தான் உங்ககிட்ட டைம் அண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதை சரியா யூஸ் பண்ணி அடிஷனல் இன்கம் கிரியேட் பண்ணுங்க. லைஃப் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. அக்ரெசிவா 4-6 அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க விக்கெட்டை காப்பாத்திக்க கத்துக்கணும். அதுதான் டிஃபென்ஸ். ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்ல ஆத்தர் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில வர்ஸ்டா என்ன நடக்கும்னு யோசிங்க. வேலை போறதா, உடம்பு முடியாம போறதா, இல்ல நீங்களே இல்லாம போறதா? இது ரொம்ப கஷ்டமான உண்மை. ஆனா இதை மென்டலா அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும். எமர்ஜென்சி ஃபண்ட். 3 to 6 மாச செலவுக்கான பணத்தை எப்பவும் கையில வச்சுக்கோங்க. இது உங்க வேலை போனா உங்களை தாங்கி பிடிக்கும். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஒருவேளை நீங்க இல்லாம போனாலும் உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலி ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. வீடு கட்ட வாங்கின லோன், பிள்ளைகளோட படிப்பு, இதெல்லாம் யாரு பாப்பா? உங்க வருமானத்தை விட 20 மடங்கு அதிகமா கவர் எடுங்க. முதல்ல விக்கெட்டை காப்பாத்துங்க, அப்புறம் மேட்சை வின் பண்ணலாம். இப்போ ஒரு கதை. ரமேஷ் அப்புறம் சுரேஷ். ரமேஷுக்கு 21 வயசுலேயே புத்தி வந்துருச்சு. வருஷத்துக்கு 25,000, மாசம் வெறும் 2,000 தான். இண்டெக்ஸ் ஃபண்டில் கூடுறான். வெறும் 10 வருஷம் தான் பண்ணுறான். 30 வயசோட நிறுத்திட்டான். 60 வயசில் அவன் ரிட்டையர் ஆகும்போது அவன் போட்ட 2.5 லட்சம் எவ்வளோ தெரியுமா? 2 கோடி ரூபாய்க்கு மேலே. சுரேஷ் என்ன பண்ணா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டு 31 வயசில் ஆரம்பிக்கிறான். ரமேஷை விட 3 மடங்கு அதிகமாக, அதாவது வருஷத்துக்கு 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். அதுவும் 10 வருஷம் இல்லை, தொடர்ந்து 30 வருஷம் பண்ணுறான். சுரேஷ் போட்டது 18 லட்சம். ஆனால் 60 வயசில் சுரேஷ் கிட்ட இருக்கிறது ரமேஷை விட 5 லட்சம் கம்மி. என்னது, 18 லட்சம் போட்டவனுக்கு 2.5 லட்சம் போட்டவனை விட கம்மியாக கிடைக்குதா? ஆமாம் ப்ரோ, இதுதான் காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். நீங்கள் எவ்வளவு லேட்டாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு பணத்தை நீங்கள் இழக்கிறீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சும்மா சொல்லலை. பண விஷயத்தில் காலம்தான் பணம். நீங்கள் சம்பாதிச்ச உடனே முதல்ல யாருக்கு காசு கொடுப்பீங்க? வீட்டு வாடகை, கரண்ட் பில், அமேசான், ஸ்விக்கி எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டு கடைசியா மிச்சம் இருந்தா சேமிப்போன்னு நினைப்பீங்க. அங்கே தான் தப்பு. ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் புக்கில் சொல்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா? பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்கள் சம்பளம் 20,000, அதில் அட்லீஸ்ட் 10%, அதாவது 2,000 ரூபா முதல்ல உங்களுக்குன்னு எடுத்து வைங்க. அந்த பணம் உங்களுக்கு அடிமை மாதிரி. அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், லீவ்ல இருக்கும் போதும் அந்த பணம் உங்களுக்காக டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பேங்க்ல சும்மா வச்சிருந்தா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், அதை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுடும். உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டிக்கெட் உங்க கையில தான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு பே பண்ணுங்க. ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது. 60 வயசுல வயசான காலத்துல கோடீஸ்வரன் ஆகணுமா, இல்ல 30-35 வயசுலயே எனர்ஜியா இருக்கும்போது வெல்த்தி ஆகணுமா? 40 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு பணக்காரனாகிறது ஸ்லோ லேன்.
இதுவும் நல்லதுதான். ஆனா அப்போ உங்ககிட்ட உலகத்தை சுத்தி பார்க்க எனர்ஜி இருக்காது. ஆத்தர் எம்ஜே டிமார்க்கோ சொல்ற ஃபாஸ்ட் லைன் ரூட் என்னன்னா, மக்களோட பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ஒரு 10 லட்சம் பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு 10 ரூபாய் வேல்யூ இருக்கிற விஷயத்தை கொடுத்தா கூட நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுக்கு ஒரு 5-10 வருஷம் இன்டென்ஸ் ஃபோக்கஸ் தேவைப்படும். 40 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு பதிலா 10 வருஷம் வெறித்தனமா உழைக்க நீங்க ரெடியா? அந்த 10 வருஷம் உங்க வாழ்க்கையையே மாத்திடும். அவனுக்கு என்னப்பா லக்கு, ஜெயிச்சிட்டான் அப்படின்னு யாரையாவது பார்த்து சொல்லியிருக்கீங்களா? லக்கை மெஷர் பண்ண முடியாது ப்ரோ, ஆனா சான்ஸை அதிகப்படுத்தலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ். ஒருத்தான் 10 கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்றான், இன்னொருத்தான் 100 கம்பெனிக்கு பண்றான். யாருக்கு வேலை கிடைக்க சான்ஸ் அதிகம்? கண்டிப்பா அந்த 100 பேருக்கு அப்ளை பண்ணவனுக்கு தான். லக்குன்றது வானத்திலிருந்து விழாது. நீங்க எவ்வளோ அதிகமா அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல லா ஆஃப் ஆவரேஜஸ் வேலை செய்யும். 10 வீடியோ போட்டுட்டு வியூஸ் வரலன்னு அழுறவங்களை விட 100 வீடியோ போடுறவனுக்கு தான் ஒரு வீடியோ லக்கியா ஹிட் ஆகும். ஸோ லக் மேல பழி போடாதீங்க, உங்க ஆக்ஷன்ஸை அதிகப்படுத்துங்க. நிறைய பேரு என் சொத்து மதிப்பு 5 கோடி 10 கோடின்னு சொல்லுவாங்க, ஆனா கேட்டா கையில 500 ரூபாய் கூட இருக்காது. இதுதான் இல்லிக்விட் ஆசெட்ஸ். இப்போ உங்ககிட்ட ஊரோரமா 5 crore மதிப்புள்ள ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்க, ஆனா அதுல இருந்து உங்களுக்கு 1 ரூபாய் கூட வருமானம் வரல. திடீர்னு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா அந்த லேண்டை உடனே விற்க முடியுமா? முடியாது. பேப்பர்ல நீங்க கோடீஸ்வரன், ஆனா நிஜத்துல உங்ககிட்ட காசு இல்ல. அதனால எப்பவுமே கேஷ் ஃப்ளோ மேல கண்ணு வைங்க. மாசம் மாசம் உங்களுக்கு வட்டி வர்ற மாதிரியோ, வாடகை வர்ற மாதிரியோ, இல்ல டிவிடெண்ட் வர்ற மாதிரியோ உங்க போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணுங்க. நெட் வொர்த்ன்றது ஒரு நம்பர், ஆனா கேஷ் ஃப்ளோ தான் உங்க வாழ்க்கையை நடத்தும். ரெண்டையும் சரியா மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. ப்ரோ, இந்த கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன இந்த 7 விஷயங்கள் உங்க காதுல மட்டும் விழுந்தா போதாது, உங்க மூளையில இறங்கணும். இன்னைக்கே ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா ஆரம்பிங்க. உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறது? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு வெறித்தனமான கண்டென்ட்டோட வர்றேன். அது வரைக்கும் உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. This is Money. Thank you for watching Money Stocks.